நம்ம ஏல நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. அடுத்தது துணி வெளுத்தல் தேய்த்தல். ஓகே சார், அது கொடுத்துருக்காங்க. நார்மலா லாண்ட்ரி பண்ணதுக்கான அது. அடுத்து மாடர்ன் லாண்ட்ரி இப்போ வந்திருக்கு. ஆமா சார், டோட்டலாவே டைமிங் 2 மணி நேரத்துல வேணுமா 1 மணி நேரத்துல வேணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கான மிஷினரி வந்திருக்கு. அந்த மிஷினரியை போட்டு தான் அவங்க பண்ண முடியும். எல்லாரும் ஆத்துல போய் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மிஷினரி வந்திருக்கு. வாங்கி கொண்டு மிஷினுக்குள்ள போடுறாங்க. ஒரு அரை மணி நேரத்துல துவைச்சு அயன் பண்ணியே கொடுக்குற அளவுக்கு. ஆமா, டோட்டலா வந்தது சார். இப்போ நார்மலா நம்ம வீட்லயே வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா துணியை ஃபுல்லாவே புழிஞ்சு காய வச்சே கொடுத்தது மிஷின். இப்போ அயன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நவீன டெக்னாலஜி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் கடன் வேணும், அதுக்கெல்லாம் தொழில் முதலீடு வேணும். கண்டிப்பா சார், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இந்த கடன் தொகை. கண்டிப்பா. அதாவது கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல நிறைய மெடிக்கலுக்கு மட்டும் இல்லாம கலைஞர் கைவினை திட்டத்துல ஃபுல்லா தொழிலுக்குமே பயங்கரமான கைவினை திட்டம். கைவினை திட்டம்னாலே நம்ம செய்யற தொழில் நம்மளை கை கொடுக்கும், தூக்கி விடுன்ற ஒரு எண்ணத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், இது என்ன சார் ஃபர்ஸ்ட்டுமே நம்ம சிலை அலங்காரம் அழகு. அது நீங்க சுதை சிலை பாத்தீங்க. அந்த சுதை எப்படி செய்யணும்? நம்ம கலவையை வச்சு பண்றது. ஆமா, அது அந்த கலவையை எப்படி பண்ணணும்? சிமெண்ட். அது அந்த அந்த ஆர்டர்லாம் எங்க கிடைக்கும் உங்களுக்கு? யார்கிட்ட நீங்க போய் கேட்பீங்க? அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத சொல்லி அது உங்களுக்கு தெளிய வச்சு கடன் கொடுக்கறது. ஓ, அதுதான் சிற்ப வேலைப்பாடுகள். சிற்ப வேலைப்பாடுன்னா இப்ப கோயில்ல மட்டும்தான் சிலை செய்யறாங்கன்னு இல்ல. இப்ப நான் மாடனா எங்கேயாவது வீடு கட்டினாங்கன்னா அதுல அந்த தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த இது பண்ற மாதிரி கல்யாண மண்டபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாமே செராமிக்ஸ் இதுலயும் கொண்டு வந்துட்டாங்களே சார். நீங்க சிலைங்கிறது வேற, அது செராமிக்ஸ்ங்கிறது அலங்கார பொருள். அது இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா தான் அந்த மார்பிள் அதுல செலவு வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவே. இப்போ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் புதுசா ஒரு வீடு குடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்டு வீடு இப்போ புதுசா ஒரு குடி போனாங்க. அதுல பார்த்தோம்னா புத்தர் சிலை வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். அதுல தண்ணி வழிகிற மாதிரி இருக்கு. அது சும்மா நார்மல், அது என்ன மெட்டீரியல், நார்மல் ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி தான். ஆமா, அதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஓ, அதெல்லாம் இந்த திட்டத்துல அதெல்லாம் பண்ணலாம். ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க போனீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இப்ப நிறைய வைக்க ஆரம்பிச்சு. ஆமா சார். இப்ப அந்த சிலையெல்லாம் நீங்க செய்யறது கத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஆர்டர் எடுத்து நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கலாம். சூப்பர் சார். இப்ப வெளிநாட்டுல இருந்து யாராவது வராங்க, அவங்க இந்த பூம்புகார் இந்த மாதிரி இடங்கள்ல போய் தான் வாங்குறாங்க. நீங்க செஞ்சு நீங்க உங்களுக்குன்னு கடை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம மாவட்ட ஆட்சித் தலைவர் அருமையான பூமாலை திட்டம் சொல்லிட்டு பூமாலை வளாகம் வச்சிருக்காங்க. நம்ம ஆல்டிஆர்டி பக்கத்துல இருக்கு. அங்கெல்லாம் உங்களுக்கு கடை கொடுக்குறாங்க. கலெக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் நான் செய்யறேங்க, விற்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா அங்க கொடுக்குறாங்க இடம். அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் உங்க பொருட்களை, உங்க கைவினை பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. கண்டிப்பா சார், ரொம்ப அழகான அருமையான திட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல். இப்போ ஒரு ஸ்கிரீன் வேணும், ஒரு வீடு அலங்காரம். இப்ப யானை மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கேலண்டர் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமா சார். அது மூங்கிலே இருக்கும், ஓலையில இருக்கும், கோரையில இருக்கும். கோரையில இப்ப பண்றாங்க. ஆமா சார். முசிறியில கோரை பாய் டேபிள் மேட், டைனிங் டேபிள்ல பேப்பர் வச்சு சாப்பிடுவாங்க இந்த கல்யாண மண்டபத்துல. அது மாதிரி இப்ப வீட்டுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பாய், அது கோரையில இருக்கும், இல்லைன்னா மூங்கில இருக்கும். அதுல டிசைன் இருக்கும். அந்த டிசைன் போட்டு நீங்க வித்தீங்கன்னா நிறைய விற்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு பேர் தான் ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல். அதோட சேர்ந்து இந்த திட்டம்லாம். ஆமா, டிராயிங் பண்றது எல்லாமே. ஓகே சார். அது மாதிரி கண்ணாடி வேலைப்பாடு, நார்மலா கிளாஸ், அது நார்மலா உங்களுக்கு தெரியும் கண்ணாடியில என்னென்ன இருக்கு. ஜன்னல்ல இருந்து பெரிய பெரிய கட்டடத்துக்கு ஆர்ட் போட்டு நம்ம கண்ணாடி கண்ணுக்கு போற கண்ணாடில இருந்து எல்லா கண்ணாடி எல்லாமே. ஓகே சார், சூப்பர் சார். அதே மாதிரி பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல், நார்மலா இந்த தப்பு மேளம் தயாரிக்கிறது, மேளங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. ஆமா சார். ஓகே சார், ரொம்ப அழகான திட்டத்திட்ட ஒரு 27 திட்டம் இருக்குது இதுல. 27 திட்டமும் பாத்தீங்கன்னா KKT கலைஞர் கைவினை திட்டத்துல, அதாவது கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இந்த 27 திட்டம் இருக்குது. மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நம்ம பிசினஸ் டிஜி சார்பாக நம்ம சண்முகம் சாருக்கும் டிடிஷியாவுக்கும் மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஏற்கனவே ஒரு 4 பெரிய திட்டங்கள் சொன்னாங்க. UIEGP, PMEGP, நீட்ஸ், PMFMEA, AA, BSc, KKT, அந்த 4ஓட சேர்ந்து இந்த 2 திட்டம் சேர்த்து மொத்தம் 6 திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 திட்டத்தோட எனக்கு தெரிஞ்சு இந்த 2 திட்டமும், கடைசியா சொன்ன 2 திட்டமும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திட்டம். குறைந்த முதலீடு, நிறைந்த வருமானம். சார் சொல்ற மாதிரி கம்மியா போட்டு நிறைய எடுக்கலாம் நம்ம மக்கள். ஸோ நம்ம கண்டிப்பா நீங்க நம்ம பிசினஸ் டிச்சியை பார்த்து இதுல போய் நீங்க டைரக்டா அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா டிடிஷியா அரியமங்கலத்துல இருக்குது. அங்க சிப்காட் பகுதியில காலைல 2 மணிலேருந்து காலையில 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இயங்கும். இலவச சேவை மையம் மாதிரி
நீங்களும் அங்கே போய் நேரடியாக பார்க்கலாம். ஆன்லைனில் வேணா நம்ம வீடியோ கீழே பிஸ்னஸ் ஸ்ட்ரெச்சில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்தந்த பிளான் கொடுத்து அந்த பிளானுக்கான வெப்சைட் வந்து கீழே இருக்கும். அதில் நீங்கள் உள்ள ஓப்பன் பண்ணி போய் உள்ள சர்ச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி அதையும் தானே உங்களால் இதில் பண்ண முடியலையா, நேரில் ட்ரெடிஷியாலும் நானே இருப்பேன் 10 மணிக்கு. கண்டிப்பாக காலையில் 10 மணிக்கெல்லாம் அங்கே ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சார் சண்முகம் சார் அங்கே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நேரடியாகவே கேட்கலாம். சார் வீடியோவில் சொன்னீங்களே நீங்கள் செஞ்சு கொடுங்க சார், கண்டிப்பாக அதுக்கான ஆலோசனை சார் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே மிகப்பெரிய தொழில் முனைவராக மாறினா நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ரெச்சுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதை விட வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சார், நன்றி சார். மீண்டும் அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரெச் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது பிஸ்னஸ் ஸ்ட்ரெச். ஃபர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான். இல்லன்னு சொல்ல இடமே இல்ல. கவி ஃபர்னிச்சர், திருச்சி 1.